நல்லா கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களும் செய்து முடித்தால் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்? இது என்ன செய்யணும்னா, இருவரும் சேர்ந்து செய்யும் நாட்கள். என்னமா வால்யூம் ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் இதுலமா இனிக்கும் கணிதத்துல முதல் வேல்யூம்னா 450 கணக்கு. இருவரும் சேர்ந்து செய்யும் நாட்கள் அப்படின்னு சொன்னா 2 நம்பர் கொடுத்துருக்கான். ஒரு நம்பர், இன்னொரு நம்பர். ஒரு பின்னத்தை ஏற்படுத்துறோம். இந்த 2 நம்பரையும் பெருக்கணும், மேல கீழே வந்து கூட்டணும். அவ்வளவுதான். 15 × 30, 15 + 30, அவ்வளவுதான். 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையில என்ன செய்யணும்னா, இருவரும் சேர்ந்து செய்யும் நாட்கள்னா மேல பெருக்கணும், கீழே கூட்டணும். இப்ப பாருங்க, 15 × 30 கூட்டிட்டு தான் அடிக்கணும். 45, ஒரு 15, 3 15, ஒரு 3, 10 3 = 10 நாட்கள். 10 நாட்கள். அப்ப இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்யணும்னா 10 நாட்கள் செய்யும். இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள் 10 நாட்கள். ரைட். இது வந்து உடனே 2 நம்பரை பெருக்கி மேல போடணும். 2 பேரும் போது ஈஸியா 2 நம்பரையும் கூட்டி கீழே போட்டு டினாமினேட்டர்ல போட்டு சுருக்கிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இதையே இன்னொரு மாடல்ல போடணும்னா, ஏங்கிறவன் 10 நாள் செய்யறான், ஏங்கிறவன் 15 நாள் செய்யறான், ஏங்கிறவன் 15 நாள் செய்யறான், பிங்கிறவன் 30 நாள் செய்யறான். இது ரெண்டையும் இங்க பாருங்க, இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து 2 பேர் செய்யறதுக்கு இதுதான் ஈஸி, டக்குன்னு போட்டுடலாம். இது அதர் மெத்தடு. ஏ 15 நாள் செய்யறான், பி 30 நாள் செய்யறான். இதுல பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க, 30. இந்த 30 15 முழுமையா வகுக்குமா? அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது தான். அப்படி முழுமையா வகுக்குமா அப்படிங்கிறது தான். 30 15 முழுமையா வகுக்கும், அப்ப 30 அப்படிங்கிறது தான் கரெக்ட். இந்த 30ல எத்தனை 15 இருக்கு? 2 15 இருக்கு. இந்த 30ல 30 எத்தனை 30 இருக்கு? ஒரு 30 இருக்கு. புரியுதான்? நல்லா கவனிங்க. ஏன்னா இததான் 3 பேத்துக்கு போட போறேன். அதான் 2 பேத்துக்கு இப்ப நான் சொல்லிடுறேன். ஏ 15 நாள் செய்யறான், பி 30 நாள் செய்யறான். பெரிய நம்பர் 30. 30 15 முழுமையா வகுக்குதானா? வகுக்குது. அப்ப 30. இங்க 30 போட்டோம்னா என்ன செய்யணும்னா, 30 பழங்கள் அப்படின்னு, பழம் அப்படின்னு எடுத்துக்க, பழம் அப்படின்னு எடுத்துக்க. 30 பழம். 30 பழத்தை இவன் 15 நாள் சாப்பிட்றான். ஏங்கிறவன் 15 நாள் சாப்பிட்றான்னா ஒரு நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிடுவான்? 2 பழம். 30 பழத்தை ஏங்கிறவன் 15 நாள் சாப்பிட்றான்னா ஒரு பழத்தை ஒரு நாளைக்கு 2 பழம் சாப்பிட்றான். இந்த 30 பழத்தை 30 நாள் சாப்பிட்றான்னா ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டுருப்பான். அப்ப ஏ பிளஸ் பி 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய பழம் 1 + 2 = 3 பழம் சாப்பிட்றோம். நல்லா கவனிங்க. மொத்த பழம் 30. 30 பழத்தை 5 நாள் சாப்பிட்றான்னா ஒரு நாளைக்கு 2 சாப்பிடுவான். 30 பழத்தை 30 நாள் சாப்பிட்றான்னா ஒரு நாளைக்கு 1 சாப்பிடுவான். 2யும் கூட்டினோம்னா 3 பழம். 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிட்டானா மொத்த பழம் 30. ஒரு நாளைக்கு 3 பழம் 2 பேர் சேர்ந்து சாப்பிட்றான். அப்ப 10 நாள் சாப்பிடுவான். அதான் 10 நாட்கள். ஓகேயா? ஏதாவது டவுட்ஸ்? அடுத்த கணக்கு போலாமா? கேக்குதா? சரி, அடுத்தது பாருங்க. ஏயும் பியும் சேர்ந்து 16 நாள் செய்யறான். ஏ மட்டும் தனியா 48 நாள் செய்யறான். சார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொஞ்சம் காமிங்க சார், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கறேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் உடனே எடுக்கணும். ஏன் இவ்வளவு லேட் எடு பண்றீங்க? டக்குன்னு எடுங்க. ரைட். கவனிங்க. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். ஏ தனியா அந்த வேலையை 48 நாள்ல முடிப்பார். பி மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள் கவுண்ட் பண்ணா பி தனியாக முடிக்கக்கூடிய நாள், பி தனியாக. அப்படின்னா கொடுத்திருக்கிறது 2 நம்பர், பெருக்கல்ல போடுங்க. 16 × 48. ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டான். பியை மட்டும் தனியா கேட்கிறான்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் டினாமினேட்டர்ல. அவ்வளவுதான்.
48 பெரிய நம்பர், 16ங்கிறது சின்ன நம்பர், கழிச்சு போடணும். அப்ப 16 × 48 பை என்ன ஆகும்? ஒரு 2, ஒரு 32, ஒரு 16, 2 16 32, ஒரு 2 24. அப்ப பி மட்டும் 24 நாள் செய்வான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்கள் முடிப்பார். ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 48 நாட்கள் முடிப்பார். இனி பி மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பார்னா, 2 பேர் சேர்ந்து செஞ்சுட்டான், அடுத்தது தனியா ஒருத்தன் செய்யறான். கேட்கிறான்னா 2 நம்பரையும் பெருக்கி கொடுத்திருக்க 2 நம்பரையும் பெருக்கல்ல மேல போடு, டினாமினேட்டர்ல பெருசுல இருந்து சின்னதை கழிச்சு போடு. 48ல 16 கழிச்சா 32, சுருக்கிட்ட 24. ரைட். இது ஒரு மெத்தடு சார். இப்ப நான் ஏற்கனவே இந்த பல கணக்குக்கு வர்றேன். பெரிய நம்பர் 48. இந்த 48 16 வகுக்குமா? 3 16 48 வகுக்கும். சரியாக வகுக்கும். அதுதான் சரியாக வகுக்கும். அப்ப சரியா வகுக்குனா பெரிய நம்பரை இங்க போட்டுக்கணும். அப்ப அது பழம். 48 பழத்தை ஏபி 2 பேரும் சேர்ந்து 16 நாள் சாப்பிடுறோம். நல்ல கவனிங்க. 48 பழத்தை ஏபி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் சாப்பிடுறான்? 16 நாள் சாப்பிடுறோம். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிடுவான்? நல்ல கவனிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிடுவோம்னா 3 பழம் சாப்பிடுவோம். 3 பழம் சாப்பிடுவோம். ஏ வந்து 48 நாள். அப்ப 48 பழத்தை ஏ 48 நாள் சாப்பிடுறான்னா ஒரு நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிடுவான்? ஒரு பழம் சாப்பிடுவான். 48 பழத்தை ஏ 48 நாள் சாப்பிடுறான்னா ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிடுவோம். ரைட். இங்க கழிக்கிறேன். ஏ பிளஸ் பி, ஏ. அப்ப பி மட்டும்தான் எனக்கு வேணும்னா கழித்தல் ஏ மட்டும். ஏ பிளஸ் பில ஏ கழிச்சாச்சுன்னா பி கிடைக்கும். அப்ப மேல 3ல இருந்து 1 கழிக்கணும். கழிச்சோம்னா 3 - 1 = 2. மொத்த பழம் 48, 2ஆல வகுத்தோம்னா 24 பழம். அப்ப நாட்கள். அவ்வளவுதான் சார். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் புரியுதோ பாத்துங்க. 2 பேர் சேர்ந்து லாஸ்ட் இது ஒரு தடவை சொல்லுங்க சார். லாஸ்ட் அந்த பேஜ் ஒரு தடவை காட்டுங்க சார். ஏமா என்ன விஷயம்? ரெண்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டைம் சொல்லுங்க. அதாவது ஏ 5 நாள், பி 30 நாள். இங்க கூட்டுறேன். 2 பேரும் சேர்ந்து செய்யறதுனால கூட்டுறேன். அதனால இங்க 2ஐயும் கூட்டிக்கிட்டேன். ஆனா இந்த கணக்குல ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சுட்டான் 16 நாள். ஏ மட்டும் 48 நாள், பி மட்டும்னா இதுல இருந்து கழிச்சாதான் பி வரும். அப்ப மேல இருந்து கீழே கழிக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேயா? சரி, இப்போ நல்லா புரியுது. ரைட். ஓகே. ரைட். சார் இன்னொரு டைம் சொல்லுங்க. கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அந்த ஏபி ஏ 16 ஏ 48 அதாவது போட்டிங்க சார். ஒரே இங்க பாருங்க. இது புரியுதா? இது புரியல சார். அதான் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரீஜன் ஆனேன். அதான் சார் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லுங்க. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்கள் செய்யறாங்க. ஏ தனியா அந்த வேலையை 40 நாள் செய்யறாங்க. பி மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள் செய்வான்? 2 நம்பர் இருக்கு. 2 நம்பரையும் பெருக்கி மேல போடு. கீழே போடுறதுல பெரிய நம்பர்ல இருந்து 2 பேர் சேர்ந்து செஞ்சுட்டு தனியா ஒருத்தன் மட்டும் கேட்டானா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு போடு. 16 × 48 கழிச்சா 32, அடிச்சோம்னா சுருக்குனா 24. இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடுக்கு வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து செய்யறான் 16 நாள், ஏ மட்டும் 48 நாள் செய்யறான். இப்ப நான் இந்த பழத்துக்கு வர்றேன். பெரிய நம்பர் 48, சின்ன நம்பர் 16. இது 48 16 முழுமையா வகுக்குமான்னு பார்க்கணும். வகுக்கலன்னா மடங்கு போடணும். அது மாதிரி வரும்போது நான் சொல்றேன். இப்ப 48 16 முழுமையா வகுக்கும். அப்ப 48 பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 48 பழங்களை 2 பேரு 16 நாள் சாப்பிடுறோம். இந்த 48 பழத்தை 2 பேரு 16 நாள் சாப்பிடுறோம். அப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் 3 பழம் சாப்பிடுறோம். இந்த 48 பழத்தை ஏங்குறவன் மட்டும் 48 நாள் சாப்பிடுறான். அப்ப 48 பழத்தை 48 நாள் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 1 சாப்பிடுவோம். அப்ப ஏ பிளஸ் பில இருந்து ஏ கழிச்சானா பி மட்டும் வரும். ஏ பிளஸ் பில ஏ பிளஸ் பி மைனஸ் ஏன்னு போட்டா பி வரும். அப்ப கழிக்கணும்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து இதை கழிக்க அப்படி எழுதிட்டேன். அப்ப 3ல இருந்து 1 கழிக்க எழுதியாச்சு 2. அப்ப பி ஒரு நாளைக்கு 2 பழம் சாப்பிடுவான். கழிச்சா 2 பி மட்டும். ஏன்னா ஏ ஒரு பழம் தான் சாப்பிடுறான். நல்ல கவனிங்க. இங்க வந்து 2 பேரும் சேர்ந்து 3 பழம் சாப்பிடுறான். ஆனா ஏ ஒரு நாளைக்கு 1 தான் சாப்பிடுவான். அப்ப இன்னும் 2 பழம் யார் சாப்பிட்டுருப்பா?
பி சாப்பிட்டுருப்பான். நல்ல கவனிங்க, 2 பேரும் சேர்ந்து 3 பழம் சாப்பிடுறான். ஆனா ஏ ஒரு நாளைக்கு 1 தான் சாப்பிடுறான். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிடுறான். ஆனா ஏ ஒரு பழம் ஒரு நாளைக்கு 1 தான் சாப்பிடுறான். அப்ப மீதி இருக்க 2 பழத்தை யார் சாப்பிட்டுருப்பா? பி தான் சாப்பிட்டுருப்பான். அந்த பி தான் 2 பழம் சாப்பிடுறான். அப்ப மொத்த பழம் 48. 48 2ஆல வகுத்துட்டோம்னா ஒரு நாளைக்கு 2 பழம் சாப்பிடுறான் பி ஈக்குவல் டு 24 நாள் சாப்பிடுவான். இதுதான் ஆன்சர். ஓகேயா? கவனிங்க, ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அதாவது ஏ செய்யறானா பி, ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பிஐ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 மணி நேரம் குறைவாக எடுத்துக்கொள்வார். 24 மணி நேரத்தை குறைவா எடுத்துக்குவான்னு அர்த்தம். 24 மணி நேரத்தை குறைவா எடுத்துக்குவான். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நேரத்தில் முடிப்பார்? இதுதான் கணக்கு. புரியுதான்னு பாருங்க. இதுல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா என்ன செய்யணும்னா, பி 3 நாள் எடுத்துக்கிட்டானா ஏ 1 நாள் எடுத்துக்குவோம். புரியுதான்னு பாருங்க. ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேலை செய்வார், வேகமா வேலை செய்வான். ஏ ஆனவர் ஏ 3 மடங்கு வேலை செய்வான் பிஐ காட்டிலும். அப்ப ஏ 1 மடங்கு செய்யறானா பி 1 நாள் செய்யறானா பி 3 நாள் எடுத்துக்குவோம். இதுதான் கான்செப்ட். இது புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் நான் போவேன். சரிதா? புரியுது சார். ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு செய்வான். அப்ப ஏ 1 நாள் செய்யறானா பி 3 நாள் செய்வான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா ஏ தான் ஒரே நாள், பி 3 நாள் செய்யற வேலையை 1 நாள்ல முடிச்சிருவானே. அப்ப ஏ 3 நாள் செய்யறானா பி 1 நாள் செய்வான். அவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஈக்குவல் டு 2 மடங்கு. 2 மடங்கு. ரைட்டா? ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் 2 மடங்கு. அப்ப அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 மணி நேரம் குறைவாக எடுத்துக்கொள்வான். அப்ப குறைவா எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா வித்தியாசம் குறைவு ஈக்குவல் டு 24. இது 2 மடங்கு. 2 மடங்கு 24. குறைவா எடுத்துக்கிறான்னா 2 மடங்கு 24. 2ஆல வகுத்தா ஈக்குவல் டு 12 மடங்கு. 12. அதாவது புரிஞ்சுங்க, ஏ 1 நாள் வேலை செஞ்சா பி 3 நாள் வேலை செய்வான். 2 பேத்துக்கு உள்ள வித்தியாசம் மடங்கு 2 மடங்கு. வித்தியாச நேரம் 24 மணி நேரம். புரிஞ்சுக்கிங்க, வித்தியாச நேரம் 24 மணி நேரம், மடங்கு 2 மடங்கு. அப்ப 1 மடங்கு ஈக்குவல் டு 12. அப்ப பி 3 × 12 போட்டா 36 நாள் வேலை செய்யறானா ஏ 1 × 12 ஈக்குவல் டு 12. அவ்வளவுதான். 36 12. இது புரிஞ்சா கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ நான் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிருச்சு. இதுல ஏதாவது சந்தேகம்னா திருப்பி என்னை கேளுங்க. இதுதான் இங்க உள்ள கீ பாயிண்ட். வேலையை முடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஒரு நிமிஷம் சார். அந்த குறைவு 24 to 24/2 சார். அதுல இருந்து சொல்லுங்க சார். புரியல சார். அதுல இருந்து புரியல சார். வர்றேன் சார். இது தனித்தனியா தானே சார்? இருவரும் சேர்ந்துன்னா கணக்கு முடியலமா. கணக்கே முடியல. கணக்கு முடிக்கலன்னா நான் இது புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் போறது சொல்றேன். கவனிங்க. ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு செய்யறான். அப்ப ஏ 1 நாள் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இவன் வேகமா செய்யக்கூடியவன். பி எத்தனை நாள் எடுத்துக்குவான்? 3 மடங்கு ஏ பெரியவன் அப்படின்னா 3 நாள் எடுத்துக்குவான். 3 நாள் எடுத்துக்குவான். 4ன்னு இங்க போடக்கூடாது. ஏன்னா நான் கன்ஃபியூஷன் ஆயிரும் உங்களுக்கு. அதனால திறன் அப்படின்னு போட்டுங்க. திறன் போட்டுங்க. ஏ 1 திறன் உண்டானா பி 3 திறன். ஏ 1 நாள் 1 திறன்ல செய்யக்கூடியதை பி 3 திறன்ல செஞ்சாகணும். அதான். அப்ப 2க்கும் உள்ள வித்தியாசம் ஈக்குவல் டு 2, இல்லைன்னா மடங்கு அப்படி கூட வச்சுங்க 2. இங்க அவன் கணக்குல என்ன கொடுத்திருக்கான்? பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 மணி நேரம் குறைவாக எடுத்துக்கிறான். 24 மணி நேரம் குறைவா எடுத்திருக்கான். அந்த 2 மடங்கு தான் 24. 2 மடங்கு ஈக்குவல் டு 24. அப்போ 1 மடங்கு ஈக்குவல் டு 24/2 ஈக்குவல் டு 12. அப்போ 1 மடங்கு வேலை 12னா ஏ 1 மடங்கு 1 × 12 ஈக்குவல் டு 12 நாள் எடுத்துக்குவான். பி 3
இவன் 12 நாள் எடுத்துட்டா அவன் 3 பங்கு, அப்படியே 36, அவ்வளவுதான். பி ஈக்குவல் டு 3 × 12 ஈக்குவல் டு 36. பி 36 நாள் வேலை செய்யற வேலையை ஏ 12 நாள்ல முடிச்சான். அதான் 3 1 பங்கு அப்படின்னு சொல்றோம். சரிதா? 3 மடங்கு. அப்ப ஏ வந்து 12 நாள், பி 36னா ரெண்டையும் பெருக்கு மேல போடு, ரெண்டையும் கூட்டி கீழே போடு. அதான் கான்செப்ட், 2 பேருனா. அப்ப ஈக்குவல் டு 12 × 36 பை 48. ஒரு 12 4 12 ஒரு 4 9 நாள் ஈக்குவல் டு 9 நாள். இருவரும் 9 நாள் 9 நாட்கள்ல வேலை செய்வோம். புரியுதான்னு பாருங்க. இருவரும் சேர்ந்து 9 நாட்கள் வேலை செய்வோம். புரியுது சார். ஆமா, ரைட். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த 12 எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ 1 மடங்கு செஞ்சா பி 3 மடங்கு வேலை செய்யணும். அப்படியே பரட்டி போட்டுக்கணும். ஏ திறமையானவனா பி திறமை இல்லாதவன். அப்ப ஏ 1 நாள் செய்யற வேலையை பி 3 நாள் செய்யறான், அவ்வளவுதான். அது 3 நாளைக்கு 2 நாள் 1 நாளைக்கு உள்ள வித்தியாசம் 24ன்னு கொடுத்துட்டான். அப்ப 3க்கும் 1க்கு வித்தியாசம் 2. அது வித்தியாசம் நேரம் வந்து 24. 2ஆல வச்சா ஒரு வித்தியாசங்கிறது 12. இப்ப ஏ 1 × 12 பி 3 × 12 போட்டா 9 நாள் வரும். இதையே இப்படி போட்டீங்கன்னாலும் பாருங்க, ஏ வந்து 12 நாள், பி வந்து 36 நாள், 36. இதுல 36 12 முழுமையா வகுக்கும். அப்ப 36 பழங்கள். 36 பழங்களை 12 நாள் சாப்பிட்டானா ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிடுவான். 36 பழத்தை 34 நாள் சாப்பிடணும்னா ஒரு நாளைக்கு 1 சாப்பிடுவான். 2 பேரும் சேர்ந்தா 2ஐயும் கூட்டணும். அப்ப ஏ பிளஸ் பி. அப்ப இது 2ஐயும் கூட்டினா 4. 36 4ஆல வகுத்தா ஈக்குவல் டு 9 நாள் சாப்பிடுவான் 2 பேரும். அப்போ 2 பேரும் சேர்ந்து 9 நாட்கள் அப்படிங்கிறது தெரியும். ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, அடுத்த கணக்கு போவோம். பி மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்கள் முடிப்பார். 20, 30 நாட்கள் முடிக்கிறாங்க. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதி உள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்கள் முடிக்கிறார். தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வெளியே சென்றார் அப்படிங்கறதுதான் கேள்வி. அருமையான கேள்விங்க. சரிதா? கணக்கு புரியுதான்னு பாருங்க. 2 பி வந்து தனியா நல்லா கவனிங்க. இந்த மெத்தட் தான் போகணும். இந்த மெத்தட்ல போட்டாதான் ஈஸியா இருக்கும். பிங்கிறவன் 20 நாள் பழம் சாப்பிட்றான். கியூங்கிறவன் 30 நாள் சாப்பிட்றான். இதுல சந்தேகம் இருக்கா? இதை எப்படி போட்டிருக்கான்னு தெரியுதா? ரைட். இந்த 30 20 முழுமையாக வகுக்குமா அப்படின்னா வகுக்காது. கேக்குதானே பேசுறது? ரைட். அதாவது இந்த பிங்கிறவன் 20 நாள் பழத்தை சாப்பிட்றான். கியூங்கிறவன் 30 நாள் பழத்தை சாப்பிட்றான். 20க்கும் 30க்கும் நம்ம பாக்குறோம். 20க்கும் 30க்கும் பாக்குறோம். 30 பெரிய நம்பர் 30, சின்ன நம்பர் 20. 30 20 முழுமையாக வகுக்காது. அதனால என்ன செய்யறோம்னா பெரிய நம்பர் என்னன்னு பாக்குறோம். அந்த பெரிய நம்பர் 30 அதோட இன்னொரு 30 போட்டு கூட்டுறோம். கூட்டினா 60. இப்ப இந்த 60 இந்த 20 முழுமையாக வகுக்குதான் வகுக்கும். அது மாதிரி எப்ப வகுக்குதோ அது வரையிலும் கூட்டிக்கிட்டே வரணும் அந்த நம்பரை. சரி, இப்ப 60ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 60 பழம். ரைட், ஓகே சார். இந்த 60 எப்படி வந்ததுன்னா இந்த 30 20 முழுமையா வகுக்காதனால வகுக்கும் வரையில அந்த எந்த நம்பர் வகுக்குதோ அது வரையிலும் கூட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு 30 போட்டு கூட்டினா 60. அப்ப 60ங்கிறத இந்த 20 முழுமையா வகுக்கும். இப்ப வாங்க, இந்த 60 பழத்தை இவன் 20 நாள் சாப்பிட்றான். பிங்கிறவன் 20 நாள் சாப்பிட்டானா ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிடுவான். 3 பழம் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 20 நாள் சாப்பிடுவோம். நல்ல கவனிங்க. 60 பழத்தை பிங்கிறவன் 20 நாள் சாப்பிட்றான்னா ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிடுவோம். 60 பழத்தை கியூங்கிறவன் 30 நாள் சாப்பிட்றான்னா ஒரு நாளைக்கு 2 பழம் சாப்பிட்றான். ஒரு நாளைக்கு 2 பழம் சாப்பிடும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். இப்ப வாங்க, பியும் கியூவும் சேர்ந்து ஒரு நாள் எத்தனை பழம் சாப்பிடுறான்? 3 + 2 = 5 பழம். பியும் கியூவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பழம் சாப்பிடுறோம். ஏதாவது சந்தேகம் இருக்கா?
ரைட். இப்ப கணக்குக்கு நான் வர்றேன். 12 நாள்னு போட்டக்கூடாது. இங்க 60 12 அப்ப 5ஆல வகுத்தோம்னா 12 5 அப்ப 60ன்னு 12 நாள் ஏ ஆப்ஷன்ல போட்டக்கூடாது. அவன் கேக்குறதே வேற. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறான், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். 2 பேத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, போடான்ட்டு கியூ வெளியே போயிட்டான். வெளியே போனோம்னா மாட்டிக்கிட்டவன் பி, மீதி வேலை அவன் தான் செய்யணும். செஞ்ச வேலைக்கு அப்புறம் மீதி வேலையை பிங்கிறவன் 5 நாள் செய்யணும். பிங்கிறவன் 5 நாள் செய்யணும். அப்ப தொடங்கியதுல இருந்து எத்தனை நாட்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார், அதுதான் கேள்வி. இங்க பாருங்க, பிங்கிறவன் கணக்கின்படி பிங்கிறவன் 5 நாள் வேலை செய்யறான். இப்ப 5 நாள் வேலை செய்யறானா 5 நாள் 5 நாள் வேலை செய்யறானா 5 நாள் எத்தனை பழம் சாப்பிட்டுருப்பான்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 5 நாள் வேலை செய்யறான். பிங்கிறவன் தொடங்கியதுன்னு 5 நாள் வேலை செய்யறான்னா 5 நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிட்டுருப்பான்? பிங்கிறவன் ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிடுறான். அப்ப இன்ட்டு 3 ஈக்குவல் டு 15 பழம் சாப்பிடுறான். ரிவர்ஸ்ல வரணும், வேற வழி இல்ல. நல்லா கவனிங்க. பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா 5 நாள் பிங்கிறவன் ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிடுறான். 5 நாள்ல மீதி வேலையை முடிக்கிறான்னா அந்த மீதி வேலைன்னு எழுதிக்க. மீதி வேலை அப்படின்னா பி ஒரு நாளைக்கு 5 பழம் சாப்பிடுறான். 5 நாள் 5 பழம். அப்போ ஒரு நாளைக்கு 5 நாள் சாப்பிட்றான்னா ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிட்றான், ஈக்குவல் டு 15 பழம் சாப்பிட்றான். மொத்தம் இருக்கக்கூடிய பழங்கள் 60. மொத்த பழம் 60. அது பி கடைசி 5 நாள், கடைசி 5 நாள் சாப்பிட்டது 15. அப்ப மீதி பழம் 45. இந்த 45 தான் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடும். இந்த 45 பழத்தை 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்ப இருவரும் சேர்ந்து சாப்பிட்ட பழம் பி பிளஸ் கியூ சேர்ந்து சாப்பிட்ட பழம் 45. 2 பேரும் ஒரு நாளைக்கு எத்தனை செய்யறான்? 5 பழம் சாப்பிடுறான். அப்ப 45/5 ஈக்குவல் டு 9 நாள். அப்ப 2 பேர் சேர்ந்து செய்த நாட்கள் 9, பி தனியா செய்த நாட்கள் 5. ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, கேளுங்க. நீ கவனிங்க சார். பி வெளியில போயிலையா சார் அந்த 5 நாளைக்கு அப்புறம்? ஒரே ஒரு நிமிஷம் கவனிப்பா. பிக்கு வெளியே போல, ஒரே ஒரு நிமிஷம் கணக்க கவனிங்க. நான் மெதுவா தான் நடத்துறேன், வேகமா நடத்தலன்னா. பி மற்றும் கியூ ஆகியோர் வேலையை 20 நாள் 30 நாள் தனித்தனியா போய் வேலை செஞ்சா 20 நாள் வேலை செய்வோம், அவங்க 30 நாள் வேலை செய்வோம். அக்ரிமெண்ட் போட்டு 2 பேர் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. 2 பேர் சேர்ந்து செய்யலாம். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எத்தனை நாள் வேலை செஞ்சான்னு தெரியல, 2 பேத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செஞ்சான்னு தெரியல, 2 பேத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அப்ப கியூ சொல்றான், இது மேல உங்க கூட நான் வேலை செய்ய மாட்டேன்னான்ட்டு வெளியே போயிட்டான். எத்தனை நாள் செஞ்சான்னு தெரியல, 2 பேர் சேர்ந்து கியூ பிரச்சனை ஆகி வெளியே போயிட்டான். அந்த 2 பேர் சேர்ந்து பிரச்சனை ஆகிற வரையில எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கிறதுதான் கேள்வி. கியூ வெளியே போனோன்னே மீதி இருக்கிற வேலையை பி 5 நாள் செய்யறான். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 5 நாள் பி வேலை செய்யறான். வேலை செஞ்சு மீதி வேலையை முடிக்கிறான். இதுதான் கணக்கு. இப்ப அவன் என்ன கேள்வி வைக்கிறான்? எப்ப கியூ வெளியே போனாரு? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க? 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க? எத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு கியூ வெளியே போயிட்டாரு அப்படிங்கறதுதான் கேள்வி. மீதி வேலையை 5 நாள் செய்யறான் பி. சரிதா? இப்ப நம்மளுடைய கணக்குக்கு வாங்க. கணக்கை நீங்க புரிஞ்சுக்கிறதுலதான் இருக்கு. சரிதா? புரியல அப்படின்னா ஒன்னும் செய்ய முடியாது, புரிஞ்சுக்கணும். இப்ப கணக்குப்படி பி 20 நாள் செய்வான் தனியா போய், கியூ 30 நாள் செய்வான். இப்ப நான் என்ன சொல்றேன், 30 20 வகுக்குமானா வகுக்காது. அதனால அந்த 30 இன்னொரு 30 போட்டு கூட்டி 60ன்னு போடுறேன். அந்த 60 போடுறேன். இந்த 60 இப்ப 20 முழுமையாக வகுக்கும். அப்ப அதுதான் 60 பழம்னு எடுத்துக்கிறேன். 60 பழம் எடுத்துக்கிறேன். இப்ப கணக்குப்படி 60 பழத்தை பி 20 நாள் சாப்பிட்றான். 60 பழத்தை 20 நாள் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிடுவான். 60 பழத்தை 30 நாள் சாப்பிட்டா கியூங்கிறவன் ஒரு நாளைக்கு 2 பழம் சாப்பிடுவான். அப்ப 2 பேரும் சேர்ந்து எத்தனை பழம் ஒரு நாளைக்கு சாப்பிடுவான்? இதுதான் கேள்வி. 2 பேரும் சேர்ந்துனா 2ஐயும் கூட்டணும், பி பிளஸ் கியூ.
இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிடுவான்? இவன் 3 பழம் சாப்பிடுவான், பி கியூ 2 பழம் சாப்பிடுவான். மொத்தம் 5 பழம் 2 நாள் சாப்பிடுவான் 2 பேரும் சேர்ந்து. ரைட். இது அப்படியே இருக்கட்டும். நான் என்ன செய்யறேன்னா, ஏன்னா இப்ப கியூ கணக்குப்படி பி தான் கணக்கின்படி பி கடைசியாக 5 நாள் வேலை செய்யறான். கடைசியா 5 நாள் வேலை செய்யறான் பி. அந்த பிங்கிறவன் ஒரு நாள் சாப்பிடும் பழம் 3 பழம் சாப்பிடுறான். சாப்பிடும் பழம் 3 பழம். அப்ப 5 நாள் சாப்பிட்ட பழம் 5 × 3 = 15 நாள் 15 பழம் சாப்பிடுறோம். கடைசி 5 நாள் இவன் வேலை செய்யறானே, அப்ப கடைசி 5 நாள் அவன் சாப்பிடுற பழம் எத்தனை? 15 பழம். மொத்தம் இருக்கிறதுல 60 பழத்துல மொத்த பழம் 60, பி கடைசியா 5 நாள் சாப்பிட்டது 15. அப்ப மீதி 45 பழம். மீதி 45 பழம். இந்த 45 பழத்தை யார் சாப்பிட்டா? 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டான். இந்த 45 பழத்தை 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டான். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிடுவான்? 5 பழம் சாப்பிடுவான். இந்த 45 பழத்தை 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பழம் சாப்பிட்டானா எத்தனை நாள் சாப்பிட்டுருப்பான்? 45 5ஆல 9 நாள் சாப்பிட்டுருப்பான். அப்ப இருவரும் சேர்ந்து செய்த நாட்கள் 9. 9 நாள் செஞ்சுட்டு 10வது நாள் வெளியே போயிட்டான் வேலை செய்யாம. அதான் கணக்கு. ஓகேயா? சரி, அடுத்த கணக்கு பாருங்க. சார் சொல்லுங்க. சார் அந்த லாஸ்ட் சம்க்கு வந்து ஆன்சர் வந்து 9 டேஸா சார் இல்ல 10 டேஸா? 10 டேஸ் எப்படிமா வரும்? 2 பேர் கியூ எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கிறதான். கியூ பியோட சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சான்? பியோட சேர்ந்து கியூ 9 நாள் வேலை செஞ்சான். அதான் ஆன்சர். ஓகே சார், தேங்க்யூ சார். புக்ல இருக்கிற கணக்கு தான், நான் வேற எங்கேயுமே போடல. ஸ்கூல் புக்ல இந்த கணக்கெல்லாம் இருக்கு, பார்த்து. சரிதா? ரைட். அடுத்த கணக்கு வாங்க சார். ஸ்கூல்ல இருக்க ஏதாவது ஒரு நோட்ஸை வாங்கி பாத்தீங்கன்னா அப்படியே தலை சுத்தி ஓடி போயிருவீங்க. சரிதா? ஸ்கூல் மெத்தடை நீ ஃபாலோ பண்ணா அப்படியே மயக்கம் போட்டு தான் விழுவணும் நீ. அதெல்லாம் இப்பொழுதுக்கு போட்டு முடிக்க முடியாது. நான் சொல்ற பாருங்க. ரைட். ஆக்சுவலா பாருங்க. அடுத்த கணக்கு பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாள் மற்றும் 9 நாள் முடிப்பான். ஏ 12 நாள்ல முடிக்கிறான், பி 9 நாள்ல முடிக்கிறான். முதல் நாள் ஏயை கொண்டு வேலையை தொடங்கி அடுத்த நாள் இருவரும் வேலை செய்கின்றனர் எனில் வேலையானது எத்தனை நாட்களில் முடியும்? கணக்கு புரியுதா? முதல் நாள் ஏ மட்டும்தான் வேலை செய்யறான். அடுத்த நாள்ல இருந்துதான் பியும் சேர்ந்து வேலை செய்யறான். அப்ப எத்தனை நாள் முடிப்போம்? கணக்கு புரியணும். கேளுங்க. ஏ 12, பி 9. இப்ப எத்தனை பழங்கிறத நீ முடிவுக்கு வரணும். 12 9 முழுமையாக வகுக்காது. 12 9 முழுமையாக வகுக்காது. அப்ப 12ஓட இன்னொரு 12 கூட்டு 24. இப்ப 24 9 முழுமையா வகுக்காது திருப்பியும். அதனால திருப்பி ஒரு 12 போட்டு கூட்டு 36. இந்த 36 9 முழுமையா வகுக்கும். அப்ப மொத்த பழம் 36. எப்படின்னு தெரியுதா? எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. மொத்த பழம் 36. சரி, மொத்த பழம் கண்டுபிடிச்சாச்சுனாவே நம்ம கணக்கு ஈஸி. 36 பழத்தை இவன் ஏங்குறவன் 12 நாள் சாப்பிட்றான்னா ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிடும். 36 பழத்தை பி 9 நாள் சாப்பிட்றான்னா ஒரு நாளைக்கு 4 பழம் சாப்பிடும். ஏதாவது சந்தேகம் இருக்கா? 36 பழத்தை ஏங்கிறவன் 12 நாள் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 3 பழம். 36 பழத்தை பிங்கிறவன் 9 நாள் சாப்பிட்றான்னா ஒரு நாளைக்கு 4 பழம். இப்ப நீ கணக்குல என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க, இதை அன்லைன் பண்ணுங்க. முதல் நாள் ஏயை கொண்டு வேலையை தொடங்குறான். முதலுக்கு ஏ மட்டும்தான் வேலை செய்யறான். ஏ மட்டும்தான் வேலை செய்யறான். அப்ப ஏ 2 பேரும் சேர்ந்து எத்தனை பழம் சாப்பிடுவான்னா ஏ பிளஸ் பி 7 பழம் சாப்பிடுறான். ரைட், அப்படியே இருக்கட்டும். ஏ முதல் நாள் எத்தனை பழம் சாப்பிட்டான்? 3 பழம் சாப்பிட்டாச்சு. அப்ப மீதி பழம் எவ்வளவு?
முதனிக்கு போய் ஏ மட்டும் 3 பழம் சாப்பிட்டான், பி வரல, அவன் ஏ தான் போய் வேலை செய்யறான் சாப்பிட்டான். அப்ப 33 பழம் சார். மீதி பழம் வந்து 36ல 3 போச்சுன்னா 33 பழம். இந்த 33 பழத்தை தான் ஏபி 2 பேரும் வேலை சாப்பிடும். அப்ப இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பான்னா, இப்ப ஏ பிளஸ் பி போட்டனா 33/7 ஈக்குவல் டு எத்தனை? இந்த கணக்கு அப்படி இல்லை, நம்ம கொஞ்சம் மீனிங் தவறா புரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா இது கிடையாது, அப்படி இல்லை. ஒரே ஒரு நிமிஷம், நான் இதுக்கு அர்த்தம் சொல்றேன். அர்த்தத்தை மாத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்ம அர்த்தத்தை கரெக்டா மீன் பண்றோம். கவனிங்க, அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் வேலை செய்கின்றன. அதுக்கு மீனிங் என்னன்னா, நல்லா கவனிங்க. ஏ போய் வேலை செய்யறான், அடுத்தது பி வேலை செய்யறான். அதுக்கு அடுத்த நாள் ஏ வேலை செய்யறான், அடுத்த நாள் பி வேலை செய்யறான். இது இங்கிலீஷ் மீடியத்துல பார்த்தா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் ஏ வேலை செஞ்சு முடிச்சோன்னா அடுத்த நாள் பி போய் வேலை செஞ்சுட்டு வந்துடுறோம். அடுத்த நாள் ஏ வேலை செய்யறான், அதுக்கு அடுத்த நாள் பி போறான். இப்படியே போயிட்டே இருக்கிறோம். இதுதான் இதோட மீனிங். அடுத்தடுத்த நாட்களில் அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள அப்படின்னு, இந்த அடுத்தடுத்த நாட்களோட மீனிங்கே வந்து அதான் சார். அடுத்தடுத்த நாட்களோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் போய் 2 பேரும் சேர்ந்தே செய்யல எப்பவுமே. நல்லா நான் வச்சுங்க, 2 பேரும் எப்பவுமே வேலை செய்யல. ஏ செஞ்சு ஃபர்ஸ்ட் ஏ செய்யறான், துவக்க விழா. அடுத்தது பி, அடுத்தது ஏ, அடுத்தது பி, அடுத்தது ஏ, அடுத்தது பி, அடுத்தது ஏ, அடுத்தது பி, அப்படி போயிட்டே இருக்கு. ஓகேயா? இப்ப நான் சொல்றது புரியுதா? அடுத்தடுத்த நாட்களில் அப்படின்னா அதான் அர்த்தம். நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான். 2 பேரும் சேர்ந்து சார் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான். ஃபர்ஸ்ட் நாள் இவன் 3 பழம் சாப்பிட்றான், அடுத்த நாள் இவன் பி போய் 4 பழம் சாப்பிட்றான். அடுத்த நாள் ஏ போய் 3 பழம் சாப்பிட்றான், அடுத்த நாள் 4 பழம் சாப்பிட்றான். 3 பழம் 4 பழம், 3 பழம் 4 பழம், இப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கு. சரி, இப்ப நான் என்ன செய்றேன், 2 நாள் இங்க பாருங்க, 2 நாள் எடுத்துக்க, இவன் 7 பழம் சாப்பிடும். 2 நாள்ல 7 பழம் காலியாகும். மொத்த பழம் 36 பை 7ஆல வகுத்துரு. 7ஆல வகுத்தன என்னது? 7ஆல வகுத்தோம்னா IL 35, 5 1/3 அப்படி போட்டா கூட உங்களுக்கு பிரச்சனை வரும். வேண்டாம், நான் தெளிவா சொல்றேன். இப்படி போடாத, கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம இப்படியே போடுங்க. அடுத்தது 1 2 3 அப்படியே ஏன்னு போட்டுங்க. ஏ பி, ஏ பின்னு போட்டுங்க. 3 4 3 4. இப்ப பாருங்க, அப்படி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா 1 2 3 4 5. ஓகேயா? பாருங்க, இதுல ஒரு 7 பழம், இதுல ஒரு 7 பழம், இதுல ஒரு 7 பழம், இதுல ஒரு 7 பழம். இதுல 2 பேரும் சேர்ந்து 2 நாள்ல 7 பழம் 7 பழம். இப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் 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 ஈக்குவல் டு எத்தனை? 35 பழம். 35 பழம் சார். புரியுதான்னு பாருங்க. இப்ப சார் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஏ வந்து 3 பழம், அடுத்த நாள் பி வந்து 4 பழம், இப்படி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போறோம். 2 நாளைக்கு 7 பழம் காலி ஆகும், 2 பேர் போயிட்டு வந்தானா. அப்ப 36 பழத்தை 1 2 3 4 5, அப்ப 35 பழம் தீர்ந்து போச்சு. அப்ப நல்ல கவனிங்க, நாட்கள் மொத்த நாள் 1 2 3 4 5 பாக்ஸ் இருக்கு. 5 2 ஈக்குவல் டு 10 நாள். 10 நாள் சாப்பிட்டது ஈக்குவல் டு 35 பழம். மீதி பழம் 1. இந்த ஒரு பழத்தை யார் சாப்பிடுவா அதை சொல்லுங்க. ஏ சார். ஏன்னா அடுத்த பி சாப்பிட்டு வந்தோன்னு தான் பாருங்க, கடைசியா பியோட முடியுது, அடுத்தது ஏ தான் போவோம். நல்லா புரியுதா? இங்க 1 7 2 7 3 7 4 7 5 7 35 நாள் வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரு பழத்தை ஏ தான் சாப்பிடுவோம். அப்ப மீதி பழம் 1, இதை ஏ சாப்பிடுவார். அப்ப 10 நாள் பிளஸ் ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் 5 நாள் சாப்பிட்டுருக்கோம். அப்ப 2 பேரும் மொத்தம் 10 நாள் சாப்பிட்டுருப்போம். அப்ப மீதி பழம் ஒரு பழம் இருக்கு, இந்த ஒரு பழத்தை ஏ சாப்பிடுவான் பை 3. ஏன்னா ஒரு நாளைக்கு ஏ 3 பழம் தான் சாப்பிடுவான். ஒரு நாளைக்கு அவன் ஒரு பழம் தான், 3 பழம் சாப்பிடுவான்ற ஒரு பழம் தான் இருக்கு. அப்ப 1/3 ஈக்குவல் டு ஆன்சர் என்னன்னா 10 1/3 நாட்கள்.
புரியுதான்னு பாருங்க. இப்ப 10/1/3 நாட்கள் சார் இது. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும், சி என்பவர் அதே வேலையை 17 நாட்கள் எடுத்துக்கொள்வார். மூவரும் சேர்ந்து மொத்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரி, கவனிங்க. ஏ வந்து 12 நாள், பி வந்து 15 நாள், 15 நாள், சி வந்து 18 நாள். இப்ப இந்த பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க, 18. இந்த 18 இந்த ரெண்டு நம்பர் 12 வகுக்கணும் 15 வகுக்கணும். நல்லா கவனிங்க. இந்த பெரிய நம்பர் 18 12 வகுக்கணும் 15 வகுக்கணும். ஆனா 18 ரெண்டு நம்பருமே வகுக்காது. அதனால இன்னொரு 18 போட்டுறேன். இப்ப 6 36. இப்ப 36 15 வகுக்கணும் 12 வகுக்கணும். ஆனா 36 12 தான் வகுக்கும், 15 வகுக்காது. அதனால திருப்பி இன்னொரு 18. இது போட்டுக்கிட்டே தான் சார் போய் ஆகணும். 5 வரணும், இல்லைன்னா 0 பாருங்க. 4 1 54. திருப்பி ஒரு 18 2 72. திருப்பி ஒரு 18 0 90. பாருங்க, இந்த 90 தான் இங்க வரும். 90 12 வகுக்கும். I12 60. I12 60 வகுக்காது. 18 36. ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த 36 அடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சார், வேற ஒண்ணும் இல்லை. திருப்பி 36 போடுங்க. எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது எல்சிஎம் ஆஃப் 12, 15, 18. எல்சிஎம் எவ்வளவு? 180. 180. ரைட். எல்சிஎம் தான், அதான் 180. அவ்வளவுதான். அதை நீங்க கண்டுபிடிச்சு பழகணும். என்ன எல்சிஎம் நடத்தல பாக்கும், எல்சிஎம் நடத்துவோம். 180 பழம். இதை நீங்க பாத்துக்கணும். இந்த எப்படி கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் அப்படின்னு போட்டுங்க. எல்சிஎம் எழுதிடுறேன், நீங்க போய் அப்புறம் பாத்துங்க. எல்சிஎம் ஆஃப் 12, 15, 18 ஈக்குவல் டு 180. ஓகே. இப்ப 180 பழத்தை இவன் 12 நாள் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிடுவான் பாருங்க. எத்தனை பழம் சாப்பிடுவான்? 15 பழமா? 15 பழம் சாப்பிடுவான். 180 பழத்தை ஏ 12 நாள் சாப்பிட்டா 15 பழம் இருக்கும். 180 பழத்தை பி 15 நாள் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 12 பழம் சாப்பிடுவோம். 180 பழத்தை 18 நாள் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 10 பழம் சாப்பிடுவோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு பாருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், 3 பேரும் சேர்ந்துதான் சாப்பிடணும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இப்ப 15 பிளஸ் 12 பிளஸ் 10 ஈக்குவல் டு எத்தனை? 27. 37 சார். 37. ஒரு நாளைக்கு 3 பேரும் சேர்ந்து 37 பழத்தை சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 3 பேரும் சேர்ந்து 37 பழத்தை சாப்பிடுவோம். அப்ப மொத்தம் இருக்கக்கூடிய 180 பழத்தை 37 பழத்தால வகுத்துனா நீ கண்டுபிடிக்கணும். கவனிங்க. இப்ப பாருங்க, 180 37 4 தடவையா? 4 28 மிச்சம் 2. நாமும் 12 2 14. இங்க 2 வரும், இங்க 7னா 32 வரும். அப்ப 4 32/37. இதுதான் ஆன்சர். பாருங்க, இதை வகுத்து போடுறது எப்படி போடுறேன்னு பாருங்க. ஒரு நாள் ஏபிசி ஒரு நாள் 37 பழம் சாப்பிடுறான். மொத்தம் இருக்கக்கூடிய பழங்கள் 180. 180 வகுத்தல் 37 போட்டா 4 32/37 நாட்கள். இதுதான் பின்ன வருது, அதனால ஒண்ணும் செய்ய முடியாது, அப்படியே போட்டுங்க. இதான் ஆன்சர். கணக்கு நான் அதாவது எக்ஸ் கமா ஒய் கமா இசட் 3 பேர் வேலை செய்யறான். அதாவது எக்ஸுங்கிறவன் 4 நாள் வேலை செய்யறான், முடிச்சிருவான். ஒய்ங்கிறவன் 6 நாள்ல முடிப்பான். இசட்டுங்கிறவன் 10 நாள்ல முடிப்பான். 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்தால் அதற்கான கூலி 33,100 வாங்குறாங்க. அதற்கான கூலி 3,100 வழங்கப்படும்.
அவர்களில் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. நல்ல கவனிங்க. இந்த தொகையை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் வந்து 4 நாள் வேலை செய்யறான், ஒய் வந்து 6 நாள் வேலை செய்யறான், இசட்டுங்கிறவன் 10 நாள் வேலை செய்யறான். கூலியை பிரிக்கணும். அப்ப எக்ஸ் 4 நாள் வேலை செய்யறான்னா ஒரு நாள் வேலை 1/4. நல்ல கவனிங்க. 4 நாள் செஞ்சா ஒரு நாள் வேலை 1/4. ஒய்ங்கிறவன் ஒரு நாள் வேலை 1/6 வகுத்தல்ல போடணும். இசட்டுங்கிற ஒரு நாள் வேலை 1/10. அப்ப இதெல்லாம் விகிதம். இதுதான் விகிதம். இதுக்கு நீ எல்சி எடுக்கணும். எல்சி எடுக்கணும். பாருங்க 4, 6, 10க்கு எல்சி வந்து 60 வருமா? 60. 4, 6, 10க்கு எல்சி 60. அப்ப 60ஆல பெருக்கு. 1/4 இன்ட்டு 60, 1/6 இன்ட்டு 60, 1/10 இன்ட்டு 60. இப்ப அதை அடிச்சோம்னா இங்க 12 வரும், இங்க வந்து 10 வரும், இங்க வந்து 6 வரும். ஒரு நாள் 5, 15 வருது. 12 வராது, 15 வரும். 15 வரும். அப்ப என்ன கிடைக்குதுன்னா 15:10:6. 15:10:6 இது கிடைக்கும். எக்ஸோட பங்கு 15 பங்கு, ஒய்யோட பங்கு 10 பங்கு, இசரோட பங்கு 6 பங்கு. இதுதான். அப்ப மொத்த பங்கு 15 + 10 + 6 = 31. மொத்த தொகை 3100. அப்ப ஒரு பங்கு தொகை 3100 31 பங்கா போடணும். அதான் 15 பங்கு ஏக்கு, எக்ஸுக்கு 15 பங்கு, ஒய்க்கு 10 பங்கு, இசட்டுக்கு 6 பங்கு = 100 ரூபாய் ஒரு பங்கு. மொத்த கூலி 3100 ரூபா வாங்குறான் சார். மொத்த பங்கு இவனுக்கு 15 பங்கு, இவனுக்கு 10 பங்கு, இங்க 6 பங்கு, மொத்த பங்கு 31. அப்ப ஒரு பங்கு 100 ரூபா. அப்ப எக்ஸுக்கு கூலி, எக்ஸுக்கு 15 பங்கு, ஒரு பங்கு 100 ரூபா = 1100 ரூபா. ஒய்க்கு 10 பங்கு, ஒரு பங்கு 100 ரூபா = 1000 ரூபா. 1500, உனக்கு 1000. இசட்டுக்கு 6 பங்கு, ஒரு பங்கு 100 ரூபா = 600 ரூபா. இப்ப இதை ரெண்டும் கூட்டுங்க, 3100 ரூபா வரும். பாருங்க, தொகையை பிரிக்கணும்னா அவன் செய்யக்கூடிய வேலை எத்தனை நாள் வேலை செய்யணும்னா அதை 1/ன்னு போட்டா ஒரு நாள் வேலைக்கு வந்துடும். அந்த ஒரு நாள் வேலை விகிதம் போட்டு எத்தனை பங்கு வேலை அப்படின்னு பார்க்கணும். மொத்த பங்கு வேலையில மொத்த தொகையில வகுத்தோம்னா தொகையை வச்சுக்கிட்டு பங்கை வகுத்தோம்னா ஒரு பங்கு தொகை எவ்வளவுன்னு கிடைக்கும். அந்த ஒரு பங்கு தொகையை எக்ஸுக்கு 15 பங்குனா அது அப்படியே பெருக்கிறோம், ஒய்க்கு 10 பங்குனா பெருக்கிறோம், இசட்டுக்கு 6 பங்குனால பெருக்கிறோம். ஓகே, அடுத்த கணக்கு. இது தெரியுதா? சொல்லுங்க. இதுல விகிதம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம விகிதம்னு பங்குல நம்ம, அதாவது 6 15 அந்த தலைகீழா போடணும். 4 நாள் வேலை செய்யறான் ஒருத்தன், 10 நாள் வேலை செய்யறான். அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு தலைகீழா போட்டு தான் போகணும். தலைகீழா போட்டு விகிதம் போடணும். விகிதம் போட்டாதான் பங்குக்கு வரும். எக்ஸ் ஈஸ்ட் ஒய் ஈஸ்ட் இசட். இப்போ விகிதம் போட்டாவே ஒரு பங்கு, மொத்த பங்கு என்னங்கிறது 31 கிடைக்குது. அப்போ ஒரு பங்கு என்னன்னா 100 ரூபா. அவனுடைய பங்கு தொகையில 6 பங்குனா 6ஆல பெருக்கிறோம், 4 பங்குனா 4ஆல பெருக்கிறோம், 15 பங்குனா 15ஆல பெருக்கும். அது எப்படிங்கிறது அதான். சரிதா? சரி, இப்ப அடுத்த கணக்கு அதே தான். இப்ப பாருங்க, இந்த கணக்கு அதே தான். இப்ப நான் இதை போடுறேன் பாருங்க. இந்த கணக்கு அதே கணக்கு தான். இப்ப ஏபிசி மூவரும் வேலையை 6 நாள் 8 நாள் 12 நாள் செய்து முடிப்போம். மூவரும் சேர்ந்து செய்த பின் கூலியாக 1350 பெற்றார் எனில் பியின் கூலி எவ்வளவுன்னு கேட்கலாம். அவ்வளவுதான். இப்ப ஏ பி சி
ஏ வந்து 6 நாள் வேலை செய்யறான்னா ஒரு நாளைக்கு 1/6 அப்படியே தலைகீழா போடணும். 8 நாள்னா 1/8 1/12 அப்படியே நீங்க விகிதம் போட்டுருங்க. அவ்வளவுதான், விகிதம் போட்டுருங்க. இப்ப 6, 8, 12க்கு விகிதம் என்னன்னா 24 எல்சியம். 6, 8, 12 24 6 வகுக்கும் 8 வகுக்கும் 12 வகுக்கும். அப்ப 1/6 இன்ட்டு 24 1/8 இன்ட்டு 24 1/12 இன்ட்டு 24. இதை சுருக்காச்சுன்னா பங்கு கிடைச்சிடும். இங்க 4 பங்கு வரும். 4 6 24. இங்க வந்து 3 பங்கு வரும். இங்க வந்து 2 பங்கு வரும். சரிதா? இப்ப மொத்த பங்குன்னா 4 பங்கு ஏக்கு, பிக்கு 3 பங்கு, இசட்டுக்கு சிக்கு 2 பங்கு. அப்ப மொத்த பங்கு 4 + 3 + 2 = 9 பங்கு. அவன் மொத்த கூலி 1350 ரூபா. மொத்த கூலி 1350 ரூபா. அப்ப ஒரு பங்கு கூலி 1350/9. அவ்வளவுதான். ஒரு 150 ரூபா வரும் பாருங்க. ஒரு 9 மீதி 4 45ல 9 45. அப்ப 150. இப்ப அவன் கேட்கறது பியோட கூலி எவ்வளவுன்னு கேட்கறான். பியோட கூலி எவ்வளவுன்னு கேட்கறான். பியோட பங்கு 3. 3ஆல பெருக்கிட்டா அவனுடைய கூலி. அவ்வளவுதான். இப்ப பியின் கூலி 3 பங்கு பிக்கு. அப்ப 150 = 450 ரூபா. ஓகே, புரியுதான்னு பாருங்க. இப்ப இது பாருங்க, இது சும்மா டேஷ். இது வந்து எக்ஸசைஸ்ல டேஷ். ஏங்கிற 3 நாள் முடிக்கிறான், பிங்கிறவன் 6 நாள் முடிக்கிறான். இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பான்னா 3 × 6/9 = 1 3 = 2 = 2 நாள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் என்ன செய்யறேன்னு பாத்தீங்களா? ஏங்கிற 3 நாள் முடிக்கிறான், பிங்கிற 6 நாள் முடிக்கிறான். அப்படின்னா 2ஐயும் பெருக்கி 2ஐயும் பெருக்கணும் மேல, 2ஐயும் கூட்டணும் கீழே. அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், முத கணக்கு ஃபார்முலா. அப்ப 3 × 6/9 கூட்டினா 12. 1 3 9 தானே. 6 இங்க 6 போடுறதுக்கு 9. ரைட். 3 × 6/9 1 3 3 2 = 2 நாள். ஏதாவது சந்தேகம் இருக்காது? சும்மா இப்போ எக்ஸசைஸ்ல சாதாரண டேஷ் கொடுத்துருக்கோம் புக்ல. சரி, அடுத்த கணக்கு பார்ப்போம். சார் புரியல என்ன சார். சிக்கலான சார் எழுதல சார். அந்த தானே டேஷ் தான் புரியல சார். ஃபர்ஸ்ட் ஏதனாது சரி ஏதாவது சார் எழுதலைங்கிறாங்க. இந்த கணக்கு ஈஸியான கணக்குமா, அதனால நான் போயிட்டேன். ஒரு நிமிஷம் எழுதிருக்கீங்க சார். ஒரு நிமிஷம் கணக்கை வேணா நோட் பண்ணிக்கிங்க சார். புக்கு நான் எதுக்கு முன்னாடியே சொன்னேன். ஏங்கிறவன் 3 நாள், பிங்கிறவன் 6 நாள். 2ஐயும் பெருக்கணும் பை 2ஐயும் கூட்டணும்னு சொல்லிட்டேன். = 3 × 6/9. 1 3 3 9. 1 3 2 3 9 6. அப்ப 2 நாள். அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ. இது எளிமையான கணக்கு தானே சார். இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நடத்திட்டேனே நான். பாருங்க, ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 35 நாள்ல முடிப்பான். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் பெற்றவர். எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இதுதான் கேள்வி. சரிதா? நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஆப்போசிட்டா பார்க்கணும். ஏ 35 நாள்ல முடிக்கிறான், ஆனா பி வந்து திறமையான ஆளு. சரி, இந்த 35 நாள் அப்படி பார்க்குறோம். பியின் திறன் 100% இருந்தா, யாரு திறமையான ஆளோ அவனுக்கு 100ன்னு வச்சுக்கணும். பி ஆனவர் ஏயை விட திறமையானவர். அப்ப பிக்கு வந்து 100ன்னு வச்சுக்கணும். அப்ப ஏயின் திறன் எப்படி இருக்கணும்? இது 2 சமப்படுத்தணும்னா எப்படி இருக்கணும்? பி 100% இருக்கானா, ஏ வந்து அவனோட ஈக்குவலா இருக்கணும்னா 100 + 40 இருக்கணும். % இருக்கணும். அதாவது பி தான் அதிகமானவன் திறன். அவனை 100ன்னு எடுத்துக்கிறேன், இந்த 40 கொண்டு ஏக்கு கொடுத்துறேன். அப்படிதான் நீ கணக்கு போடணும்.
அப்ப இவன் வந்து 140%. அப்ப இவனுக்கு 140% குறிச்சிங்க. அப்ப A/B ஈக்குவல் டு என்னன்னா 140/100. யாரு திறமையான ஆளோ அவனுக்கு 100% கொடுத்துட்றான். திறமை இல்லாதவனுக்கு கூடுதலா அந்த எவ்வளவு பி திறமையோ அதை கொண்டு அவனுக்கு கொடுத்துட்றான். அப்ப இவனுக்கு ஏ திறமை இல்லாதவன், அதனால 40% அதிகம் கொடுக்குறான் அவனுக்கு. பி திறமையானவன், அதனால 100% எடுத்துக்கிட்டான். அப்ப இதை சுருக்கிட்டோம்னா இந்த சைபர் கேன்சல் ஈக்குவல் டு 7:5. நல்லா 7:5. ஓகே. இப்ப ஏபி இங்க வருங்க, A/B ஈக்குவல் டு 7:5. இப்ப ஏபி ஒரே இதுவரை எழுத சொல்ல இப்படி சைட்ல வேணாம் போ. A/B ஈக்குவல் டு A/B அப்படி போட்டுக்கிறேன். ஏங்கிறது 7:5 ஈக்குவல் டு இவன் 35 நாள் வேலை செய்யறான், பிங்கிறவன் எத்தனை நாள் வேலை செய்வான். இது விகித கணக்கு. இன்னொரு ஷார்ட்கட் வர சொல்றேன், இதை பாருங்க. இந்த விகிதம் வந்தாவே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நடுப்புற இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கணும், கடைக்கோடி 2ஐயும் பெருக்கணும், அவ்வளவுதான். அப்ப 7 இன்ட்டு கேள்விக்குறி ஈக்குவல் டு 5 இன்ட்டு 35. அப்போ 1 7 35. அப்ப கேள்விக்குறி ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 25. அப்ப பி மட்டும் 25 நாள்ல முடிப்பான். பி மட்டும் 25 நாட்கள், 25 நாட்கள். ஏ 35 நாள் வேலை செய்யறானா, பி திறமையானவன், யாரை விட ஏயை விட 40% திறமை, அதனால 25 நாள்ல முடிக்கும். ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க சார். இந்த சம்க்கு புக்ல 5ன்னு ஆன்சர் கொடுத்திருக்காங்க சார். அதை தூக்கி குப்பையில போடுமா சார்? ரிப்பீட் இன்னொரு டைம் சொல்லுங்க. அதாவது திறமையான ஆளை வந்து யாருன்னு பார்க்கணும் இந்த கணக்குல. ஏ என்பவர் தனியாக 35 நாள், அது அப்படியே இருக்கட்டும். பி ஆனவர் ஏயை விட திறமையானவர், அதான் ஃபர்ஸ்ட்ல இந்த இது. எவ்வளவு % திறமை? 40% திறமை. அப்ப பிக்கு நான் 100% எடுத்துக்கிறேன். நானா எடுத்துக்கிறேன், ஏன் எடுக்கிறேன்னு கேட்காதீங்க, நானா எடுத்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன். 40ன்னு எடுத்துக்கிட்ட அவனோட ஈக்குவல் பண்றேன், ஏன்னா நான் இங்க ஈக்குவல் டு போடுறதுனால. இங்க பாருங்க, இந்த கணக்குல இங்க ஈக்குவல் டு போறதுனால இங்க ஈக்குவல் டு தரேன்னா எடுத்துக்கிறேன். பிக்கு 100% கொடுத்தா ஏ அவனோட பியோட ஈக்குவல் பண்ணணும்னா இந்த 40 அவனுக்கு கொடுக்கணும், ஏன்னா பி திறமை கம்மியானவன். இப்ப 40% எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அவனுக்கு, அப்ப 140%. பி 100%னா ஏ 144, 40%. அப்ப ஏ விகிதம் பி அப்படின்னு போட்டா ஏக்கு 140, விகிதம் 100. இதை சுருக்குனா 7:5. ரைட், இங்க வாங்க. A/B ஈக்குவல் டு A/B. இந்த 7:5 ஏக்கு 7:5. ஏ அவன் செய்ய 7 ஏ வந்து தனியா செஞ்சா 35 நாள் செய்யறான்னு சொல்லிட்டான். அந்த விகிதம் பி தனியா செஞ்சா அதான் கேள்வி, அதான் கேள்விக்குறி போட்டுருக்கேன். அப்ப இந்த விகிதம் நான் உள்ளுக்கு இருக்கிற நடுப்புற இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கணும், கடைக்கோடி 2 நம்பரையும் பெருக்கி சமப்படுத்தணும். அததான் 5 இன்ட்டு 35 இது செய்யிட்டு இந்த கேள்விக்குறி இன்ட்டு 7, கேள்விக்குறி ஈக்குவல் டு 25 நாள், பி மட்டும் 25 நாள். இதுதான் சார் ஈஸியான மெத்தட் எனக்கு தெரிஞ்சு. சார் இப்ப அந்த மெத்தட் யூஸ் பண்ணுமா இல்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணுமா? இந்த மெத்தட இந்த 25 நீங்க கொடுத்தீங்க சார், இந்த 7.5 அது யூஸ் பண்ணுமா இல்ல 7/25 5 இன்ட்டு 25 அந்த யூஸ் பண்ணணுமா சார்? அதான் என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. எந்த மெத்தட்னா சார் அவர் ரெண்டும் ஒரே தெரியாம சொல்லிட்டு இருக்காரு சார். நல்ல கவனிங்க, இதோட தொடர்ச்சி தான் இந்த பக்கம் எழுதி இருக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். சார் இது 7:5 கண்டுபிடிச்சாச்சு, இதோட தொடர்ச்சி தான் நான் இங்க இடம் இல்லைன்னு இந்த சைட்ல எழுதி இருக்கிறேன். ஓகேயா? ஓகே சார். ஆமா, ரெண்டும் ஒரே கணக்கு தான். ஓகே சார் இது நம்ம பிளஸ் மெத்தட்ல கூட போடலாம்ல சார்? எதுமா? பிளஸ் மெத்தட்ல கூட 140% ஏ வந்து 35 நாள்னு எடுத்துக்கிட்டு அப்படி பிளஸ் மெத்தட்ல போடலாம்ல சார்? இல்ல என்ன செய்யணும் பிளஸ் மெத்தட்னா சார் ஏ வந்து நம்ம பிளஸ் மெத்தட் இருக்குல்ல சார், அந்த மெத்தட் சொல்றேன்.
நேர்மாறல் எதிர்மாறல் நடத்துனீங்கல்ல, அதுல எடுத்துக்கலாமா? அதுல ஏ வந்து 140% வந்து 35 நாள்னு எடுத்துக்கிட்டா அப்ப பி 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம்ல சார்? அப்ப எடுக்கலாம், அதுவும் கண்டுபிடிக்கலாம். அது ஒரு ஷார்ட்கட் தான். அதையும் போடுறோம். எழுதிட்டீங்களா சார்? 35 மட்டும் எப்படி சொல்லுங்க? 35 எப்படி வந்து சொல்லுங்க? கணக்குல இருக்கு சார், கணக்குல இருக்கு, கணக்குல இருக்கு 35 நாளா கவனிங்க. இப்ப பாருங்க, கணக்குல 35 இருக்கு பாருங்க. சரி சார், காட்டுறேனா நானு? பாருங்க 35 கணக்குல. ஏ வந்து ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு இந்த நேர்மாறல் எதிர்மாறல் போடுறது சொன்னாங்க. பி வந்து 100%னா சார் அந்த சம்க்கு 5ன்னு புக்ல ஆன்சர் கொடுத்திருக்காங்க சார். நான் அதை தூக்கி குப்பையில போடுறேன்னு சொல்லிட்டேன். சரிதா? இதுதான் ஆன்சர். உடனே ஏன் அங்க புக்குக்கு பின்னாடி போறீங்க? புக்கு சொன்னா அதுக்கு போறீங்க. இதுக்கு இதாம ஆன்சரை. கோர்ட்டுக்கு போனா நான் வந்து பேசிக்கிறேன், கோர்ட்ல நானே பேசுறேன். நான் சொல்றது கேளுங்க. 5 நாளா? ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. பி வந்து எத்தனை, என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். 5 சார், 5. 5. சரி, பி வந்து 5 நாள்ல வேலை செய்யறானா? நல்லா கவனிங்க. பி வந்து 5 நாள் வேலை செய்யறானா? ஏ எத்தனை நாள் வேலை செய்யறான்? 35 நாள் செய்யறான். 7 மடங்கு வேலை செய்யறான். அப்ப பி வந்து 700 மடங்கு திறமையானவனா? அவன் கொடுத்துருக்க 40% தான் கொடுத்துருக்கான். அப்ப 700% நீங்க ஏன் போறீங்க? நான் சொல்றது புரியுதமா? ஓகேங்க சார். 700% திறமையானவனா தான் நீங்க அப்படி போகணும். 700% வராது, 600%, 600 சில்லற வரும். ரைட். அதெல்லாம் புக் ஆன்சர் தவறுமா? ஒரே ஆன்சர் சொல்லிட்டு புக் ஆன்சர் தவறும். ரைட் சார். நீங்க அந்த பிளஸ் மெத்தட்ல போட்டுடலாம் சார். அவங்க மேடம் சொன்ன மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி, அது ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிரும்ல சார்? பிளஸ் மெத்தட்னா நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க சார். ஆமா, ரைட் ரைட். நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. இல்ல நான் ஒரே ஒன்று. ரைட். ஓகே சார், ஓகே சார். அதாவது சார், நான் வந்து என்ன நேரத்துல என்ன நினைக்கிறேனோ அப்படி நடத்துவேன் சார். நீங்க ஏற்கனவே அந்த மெத்தட்ல இல்ல நடத்திருக்கேன். மைக் ஆஃப் பண்ணிருங்க, கவனிங்க. நான் வந்து இது 140% 35 நாள். அப்ப 100% எத்தனை நாள்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது பிளஸ் மெத்தட். சரிதா? இந்த 140 எப்படி வந்துன்னா, பி வந்து 100 அப்படின்னு சொன்னா ஏ வந்து 100 பிளஸ் 40 ஈக்குவல் டு 140. ஓகே. இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல். இங்க 5 2, இங்க 7 2, 1 7 5 7. இப்ப இங்க குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 1 இன்ட்டு கேள்விக்குறி ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 25 நாள். ஓகே, இப்படியே போடலாம் சார். கணக்கை எவ்வளவோ வழிகள் இருக்கு, எத்தனையோ வழியில கணக்கு போடுறோம். அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி போடுறோங்கிறது தான், அது ஒரு மெத்தட் இருக்கு. ஆனா இதுக்கு ஃபார்முலாவே ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா வேண்டாம், அது கொஞ்சம் கஷ்டம். சார் டைம் ஆயிட்டு சார். அடுத்த கணக்கு பாருங்க. இதே அதே மாதிரி தான். ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 12 நாள் முடிப்பான். பி ஆனவர் ஏயை விட 60% கூடுதல் திறமைனா பி வந்து 60%, பி வந்து 100ன்னு வச்சுக்க சொல்லிட்டேன். பி வந்து அதே போலதான் இந்த கணக்கு. பி வந்து 100ன்னு வச்சுக்கிட்டேன். ஏ வந்து பி ஆனவர் ஏயை விட 60%. அப்ப பி 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ வந்து எவ்வளவு? 100 பிளஸ் 60ன்னு எடுத்துக்கணும். அப்ப 160. இப்ப இந்த பிளஸ் மெத்தட்லயே போட்டுருங்க, அதான் ஈஸியா இருக்கும். இப்ப